தவளை தன் வாயால் தான் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோழன் தான் அந்த தவளை. எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத ஏதாவது விஷயத்த பேசி தனக்குன்னு நெருங்கி ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும்போது கூட அதை கெடுத்து விட்டுறது. உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாதா அப்படின்னு சிரிக்காமல், உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாதா, உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லாமல், இண்டிபெண்ட்டாக வாழ்கிறேன் நீங்கள் அப்படியே வந்து சுதந்திரமாக பறவை மாதிரி சுற்றுவீங்கன்னா, வண்டி ஓட்ட தெரியாமல் எப்படி சுதந்திரமாக சுற்றுவீங்க, நடப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுனால தான் முதல்ல இந்த பிரச்சனையாக ஆரம்பிச்சிச்சு. சரி பல்லவா நீயே எனக்கு கற்றுக் கொடுன்னு சொல்லிட்டு வந்து இவர் வாங்கி கொடுத்த பைக்கில் பல்லவனை கத்துற சொல்லி அவங்க போனாங்க. தான் நல்லதையும் செஞ்சுட்டு அப்படியே ஓரமாக வந்து ஒரு கெடுதலையும் செஞ்சு விட்டு கடைசியில் அந்த கெடுதல் தான் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி விஷயம் தான் பண்ணுவார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையை தூக்கிட்டு 2 நாளைக்கு தங்க வந்திருக்காங்களா, அதை மொத்தமாக ஹாஸ்டலை காலி பண்ணிட்டு வந்திருக்காங்களான்னு தெரியல. நிலா திருப்பி பையோட வந்திருக்காங்க. ஏன்னா பல்லவன் அழுதாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் திருப்பி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக இங்கே தான் வருவீங்க. ஏன்னா வந்து பல்லவனுக்காக நீங்கள் காரணம் சொன்னாலும் உங்கள் மனசில் வேறு எண்ணங்கள் இருக்குன்னு கூட எனக்கு தெரியும் அப்படின்னு ஓவராக பேசுகிறாரு சோழன். தான் செஞ்ச தப்பை உணர்ந்து கொஞ்சமாச்சும் அடங்கி இருந்து தேவையான சமயத்தில் கொஞ்சமாச்சும் வந்து கொஞ்சம் விவரமாக நடந்துக்கணும். விவரமும் கிடையாது, மூளையும் கிடையாது. அதே சமயத்தில் வந்து தேவையில்லாத வந்து கிறுக்குத்தனங்கள் செய்யக்கூடிய புத்தி வேறு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தேவையில்லாத வாயும் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே மோசமாக இருந்தால் எப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிஹேவியரும் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது நடந்தாலும் என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னா நீ உன்னுடைய மிச்ச அண்ணன் தம்பிகளை புரிஞ்சு நடந்துக்கிட்டியா? உடம்பு சரியில்லாத பல்லவனை கவனிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டியா? சேரன் தனக்காக இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ செய்கிறாரு, கையிலேருந்து காசை போட்டு ரிசப்ஷன் வைக்கிறாரு, என்னென்னவோ விஷயம் பண்ணுறாரு. அவரை பற்றி யோசிச்சு இது வரைக்கும் ஒரு நாள் கூட அண்ணன் பாவம்னு நினச்சிருக்கியாப்பா? பாண்டி உனக்காக வந்து உயிரை விடுறத கூட தயங்க மாட்டாரு, அவரை பற்றி நீ நினச்சியாப்பா? அதை பற்றிலாம் இல்லை. முடிஞ்சா வானதியும் பாண்டியனையும் கெடுத்து விடுற மாதிரி வந்து சண்டை மட்டும் போட்டுட்டு இருக்காரு, ஏதோ லூஸ் மாதிரி. ஸோ இத்தனை கிறுக்குத்தனங்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கிறதுனால தான் இப்போ பிரச்சனையே இருக்குது. இப்போ வந்து நீங்கள் கழுத்தில் தாலி வச்சுருக்கீங்கல்ல, எல்லாம் வந்து நான் கட்டின தாலிக்கு தான், அது அப்புறம் எப்படி வராமல் இருப்பீங்க? தாலி ஒரு வேலி மாதிரி அப்படியே உங்களுக்கு புல் பண்ணி இழுத்து இந்த வீட்டுக்கு வர வச்சிருச்சு அப்படின்னு பேசும்பொழுது டக்குன்னு அப்படியே வந்து தாலியை கழட்டி, இந்த தாலி தானே இந்த வச்சுக்கோங்க, பத்திரமா நீங்களே வச்சுங்க, இனிமேல் இந்த தாலியை கட்டியிருக்கேன் புருஷன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா போயிடும். நல்ல வேலை அண்ணி வீட்டை விட்டு போயிடுவாங்கன்னு நினச்சேன், எப்படியே தாலியை தான் கழட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு பல்லவன் சொல்ல, தாலியை கழட்டி கொடுத்தாடாவ நான் இவ்வளோ மனசு வழியில் இருக்கு, அதை யாராவது புரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னா திருப்பி அதே கேள்வி தான். நீங்கள் யாருடைய மனசையும் புரிஞ்சு நடந்துக்கிறத பற்றி யோசிக்காமல் இருக்கும் பொழுது, தான் சுயநலத்தின் உச்சக்கட்டமாக இருக்கும் பொழுது மற்றவங்கெல்லாம் எப்படி இவரை புரிஞ்சுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாருன்னு தெரியல. எப்படியோ மூஞ்சில தாலியை விட்டு எரிஞ்சிட்டு வந்து அவங்க போக இப்போ வந்து அந்த தாலியை எப்படி அவளே வந்து அந்த தாலியை கட்டுங்கன்னு கழுத்தை காமிப்பாங்க அப்படின்னு எப்போ வேணாலும் ஆகுதுங்கிறத பார்க்கலான்னு தான் தோணுது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த கதை போகிற போக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்போ இந்த விஷயம் நடந்ததுக்கு யார் தான் தவறு, யார் பக்கம் தவறு, யார் பக்கம் நியாயம், இதுக்கான காரணம் என்ன? இப்படி தாலியை கழட்டி கொடுத்ததுக்கு காரணம் இவர் தூண்டி விட்டதா, இல்லை இவங்க வந்து ரொம்ப சுயநலமாக நடந்துக்கிறாங்க, நிலாவை பற்றி சில பேர்லாம் குறை சொல்கிறாங்க, அது வந்து உங்களுடைய கருத்தாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் லவ்வில் ஷார்ட்ஸ் வீடியோலாம் வரும், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் சில பல புது முயற்சிகள்லாம் எடுக்கலான் இருக்கோம். அதுக்கும் மறக்காமல் உங்கள் ஆதரவை தெரிவித்து உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க. தேங்க்யூ.